தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்களை சேலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தமிழக போலீசாருக்கு போக்கு காட்டி வந்த கும்பல் சிக்கியது எப்படி? தமிழகத்தில் சங்கிலி பறிப்பை அரங்கேற்றி வந்த பலே கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் முகாமிட்டு தமிழகத்தில் கொள்ளையை அரங்கேற்றி வந்த ஈரான் நாட்டு கும்பலின் பின்னணி என்ன? சேலம் மாவட்ட புறநகர் பகுதிகளில் இடைவிட்டு தொடர் சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வந்தது. கடந்த 10ஆம் தேதியும் குகை பகுதியில் 73 வயதான பத்மாவதி என்ற மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து விசாரிக்க திட்டமிட்ட போலீசார் அனைத்து சங்கிலி பறிப்பு நிகழ்விலும் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அத்துடன் சங்கிலி பறிப்பிற்கு பயன்படுத்தப்படக்கூடிய இருசக்கர வாகனங்கள் பற்றி விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் இருசக்கர வாகனங்களும் ஏற்கனவே வேறு இடத்திலிருந்து திருடப்பட்ட வாகனங்களாகவே இருந்துள்ளது. இதேபோன்று சேலம் மாவட்டத்தில் அரங்கேறிய பெரும்பாலான சங்கிலி பறிப்பு சம்பவங்களும் ஒருங்கிணைந்து போனதால் இதை ஒரே கும்பல்தான் திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும் என்று போலீசார் முடிவு செய்தனர். கர்நாடக மாநிலத்தின் எல்லையோரம் உள்ள ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் மட்டும் இந்த வகை சங்கிலி பறிப்பு அரங்கேறியுள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் மற்றும் திருட்டு நடைபெற்ற இடங்களில் பதிவான செல்போன் ஆதாரங்களை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சங்கிலி பறிப்பை அரங்கேற்றியது ஈரானிய கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்தது. கர்நாடக மாநிலத்திற்கு சென்று தனிப்படை போலீசார் அங்கு முகாமிட்டு கொள்ளையர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்துள்ளனர். அதன் அடிப்படையில் வார இறுதி நாட்களில் மீண்டும் சேலத்திற்கு சங்கிலி பறிப்பில் ஈடுபட வந்த ஈரானிய கொள்ளையர்கள் இருவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். சிக்கியவர்கள் ஈரான் நாட்டை பூர்வீகமாக கொண்டு கர்நாடக மாநிலத்தில் அகதிகளாக இருக்கக்கூடிய முகமது ஆசிப் அலி மற்றும் ஷபிஷேக் என்பது தெரிய வந்தது. இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் பிதார் மாவட்டத்தில் உள்ள இவர்கள் கும்பலாக செயல்பட்டு தமிழகத்தில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சொந்த ஊரிலிருந்து 10 பேராக கார்களில் புறப்படக்கூடிய கும்பல் ஓசூர் வழியாக கிருஷ்ணகிரி, சேலம் வருகின்றனர். வரும் வழியில் 2 பேராக ஒவ்வொரு ஊரிலும் இறங்கிக் கொள்கின்றனர். இறங்கியவுடன் அருகில் இருசக்கர வாகனம் ஒன்றை திருடக்கூடிய கும்பல் சங்கிலி பறிப்பில் ஈடுபடுகின்றது. தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கைவரிசை காட்டிய பிறகு இருசக்கர வாகனத்தை எங்காவது விட்டுவிட்டு காரில் சொந்த ஊர் சென்று விடுகின்றனர். பிடிபட்ட இருவரையும் கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் தலைமறைவாக உள்ள கும்பலின் தலைவன் சல்மான் கான் உள்ளிட்ட ஈரானிய கும்பலை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.